நுபுவத்துடைய அடையாளத்தை அல்லாஹு தஆலா பிறக்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வச்சிருந்தார். ஆனால் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, இல்லை அது பிறக்கும் போது இருக்கல்ல, அது எப்போ தெரியுமா வந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஹலீமா நாய் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட பால் கொடுக்க போன நேரத்தில் நெஞ்ச புலந்தாங்கல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, அந்த டைமில் வந்து தான் முத்திரையை வச்சாங்க என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் அது சரியான கருத்தல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கும் போதே அவர்களுடைய வலது தோல் புயத்தில் அந்த ஹாத்தமுன் நுபுவத் காணப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த உலமாக்களே, குலஃபாக்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, அதேபோல் இதை வானொலியில் தொடராக மிக சந்தோஷமாக இதை கேட்டு அதன் மூலமாக நல்ல விடயங்களை படித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இது போன்ற மஜ்லிஸுகளிலே அமர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆழமான மஹப்பத்தை, தன் உயிரை விடவும் நேசிக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் பரிபூரணமாக தந்தரலட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வழமையாக அந்த ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபிலே நாம் படித்து வரக்கூடிய இந்த வரிசையிலே இன்றைய நாள் பாபு மா ஜாஅ ஃபீ ஹாத்தமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நுபுவத்துடைய அடையாளமாகிய நுபுவத்தின் முத்திரை என்று பாராட்டப்படக்கூடிய ஹாத்தமுன் நுபுவத் சம்பந்தமாக இன்றைய நாளிலே நாம் பார்க்கலாம். நேற்றைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாயும் அவர்களுடைய கண்ணும், அந்த வாய் அந்த கண் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு அல்லாஹு தஆலா சக்தி வாய்ந்ததாக, பலம் வாய்ந்ததாக, அற்புதம் நிறைந்ததாக கொடுத்திருந்தான் என்பதையும், அந்த நாவிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய உமிழ்நீராக இருந்தாலும் அதிலே எவ்வளவு பரக்கத்துகள் காணப்பட்டது என்பது சம்பந்தமாகவும் நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம். உண்மையிலே நாம் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பிலே மனிதர்களுடைய உறுப்புக்கள், மனிதர்களுடைய அடையாளங்களில் வித்தியாசப்பட்ட ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதுதான் பதில். ஆனால் ஒரே ஒரு விடயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பில் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வலது பக்கம் முதுகுடைய தோல் பகுதியில் பின்னால் ஹாத்தமுன் நுபுவத், நுபுவத்தின் முத்திரை, நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தாலா நுபுவத்துடைய ஆரம்பத்தை கொடுத்தான். அவங்க தான் முதல் நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி நபி. இறுதி நபி என்றால் அவங்களுக்கு பின்னால் நபி ரசூல் இல்லை. இதற்கு அல்லாஹு தாலா ஒரு முத்திரையின் அடையாளமாக சீல் பண்ணியாச்சு. இனிமேல ரசூல் நபி வர முடியாது. இனிமேல உலகத்தில் ஒரு ரசூல் நபி வருவதாக இருந்தால் அது பொய் என்பதை காட்டுவதற்காக நுபுவத் முத்திரைப்பட்டு விட்டது. நுபுவத் இனிமேல் இல்லை. லா நபிய பஅதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நபி இல்லை என்றார்கள். அந்த அடிப்படையில் இனிமேல் நபி இல்லை என்பதற்குரிய முத்திரையாக, சீலாக அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முதுகு பக்கத்தில், வலது தோல் பக்கத்தில் பின்னால அந்த முத்திரையை அல்லாஹு தஆலா வைத்திருந்தான். முத்திரை என்று வரும்போது அந்த முத்திரை எவ்வாறு காணப்பட்டது? புறா முட்டை அளவு,
காடைக்கோழி முட்டை அளவு அந்த முத்திரை காணப்பட்டிருந்தது. அதை சூழ முடிகள் இருந்ததாக ஹதீஸ்களை வல்லுநர்கள் அல்லது அதை கண்ட சஹாபிகள் நமக்கு அழகிய முறையில் அதை விளக்கி தருகிறார்கள். இன்றைய நாளில் நாங்கள் அந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம். பாபு மா ஜாஅ ஃபி ஹாத்தமின் நுபுவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நுபுவத்தின் முத்திரையுடைய அடையாளத்தை பற்றியுள்ள வந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இதை பார்ப்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. பிறந்த நாளில் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஹசாயிசுல் குபரா என்ற கிதாபிலையும், இப்னு சஅதிலையும், ஹாக்கிமில், அதே போல பைஹக்கி இமாம், அபு நுஐம் ஹில்யா போன்ற பல கிதாபுகளில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் பிறக்கும் போது, இன்றைக்கு பிறந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 1500 வருடமாகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் இருக்குதே, அந்த பிறந்த நாள் மக்காவில் ஒரு யூதன் இருந்தான். அவர் மக்காவுக்கு வியாபார வேலையாக வந்திருந்தார். வந்திருந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இரவு வானத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. எந்த அளவு மாற்றம் ஏற்பட்டது என்றால், இன்றைய நாள் மற்ற நாள் மாதிரி இல்லை, வானம் முழுக்க வெளிச்சமாக காணப்பட்டது. வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள், அதாவது வித்தியாசமான வெளிச்சங்கள். இதையெல்லாம் அந்த யூதன் அன்று இரவு பார்த்து கொண்டிருந்தார். அந்த யூதன் தௌராத்தை நல்லா படிச்சிருந்தார். அவருக்கு நல்லா தௌராத்தை பற்றி நல்லா தெரியும். தௌராத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து வந்திருக்கக்கூடிய விடயங்களும் அந்த யூதனுக்கு நல்லா தெரியும். அப்போ இவர் என்ன செஞ்சார், அன்றைய இரவு அன்று மக்காவில் நடந்த எல்லா விதமான வித்தியாசமான நிகழ்வையும் பார்த்துட்டு அவர் சொன்னார், இன்று முஹம்மது நபி பிறந்திருப்பார். அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி தெரியுமா சொல்றான், முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்டால் ஒரு தந்தை மகனை கண்டுபிடிப்பது போல் கண்டுபிடிப்பார்கள். ஏன் தெரியுமா, முன்னால் இருக்கக்கூடிய வேதங்கள்ல அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன தெரியுமா செஞ்சாங்க, இந்த யூதன் சொன்னான், எனக்கு என்னுடைய கணிப்பீடு, நான் படித்தபடி, நான் தெரிந்தபடி இன்று இரவு இந்த அடையாளங்களை வைத்து பார்க்கும்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தூதர் பிறந்திருப்பார் என்றாங்க. உடனே சொன்னாங்க, மக்காவில் யாரெல்லாம் பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்களோ, இன்று இரவு நேற்று ராவு யாரெல்லாம் புள்ள பெற்றாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் என்னை கொண்டு போய் காட்டுங்கோண்டாங்க. சில பிள்ளைகளை கொண்டு போய் காட்டினாங்க, பணக்கார பிள்ளைகள், வசதி உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போய் காட்டினாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை இல்லை, இவங்க யாரும் அந்த புள்ளை இல்லை என்று சொல்லும்போது அந்த யூதரிடத்தில் சொல்லப்படுகிறது, இல்லை ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறா, வாப்பா இல்ல, அனாதையாகத்தான் அவர் பிறக்கிறார் என்று சொன்னதோட கட்டாயம் அந்த புள்ளை எனக்கு காட்டுங்க. ஏன் தெரியுமா, நான் படித்திருக்கிறேன், கடைசி தூதர் அனாதையாகத்தான் பிறப்பார். உடனே சொன்னாங்க, அந்த புள்ளையை கொண்டு போய் காட்டுங்க என்று சொன்னதோட அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க புள்ளையை பெற்று வச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த யூதர் அவங்களோட ஆட்களோட பேய்த்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்தை பார்க்குறாங்க. அந்த முக அடையாளம் குழந்தையாக இருந்தாலும் அதை பார்த்தத்தோட யூதன் கண்டுபிடிச்சிட்டாரு, இதுதான் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொல்லி போட்டு ஆமினா நாயிட்ட கேட்டாங்க, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, இந்த புள்ளைய கொஞ்சம் திருப்பி காட்டுங்களே அப்படின்னாங்க. கேட்டாங்க எதுக்குன்னு கேட்டாங்க. சொல்லும்போது சொன்னாங்க, இல்லை, கட்டாயமாக இவருடைய முதுகு பகுதியிலே நுபுவத்துடைய முத்திரை இருக்கும் என்றார். அவர் எவ்வளோ படிச்சிருக்கிறார் பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஆமினா நாய் அப்படியே பெரட்டி வலது பக்கத்தை பார்க்கும்போது
அங்கே காத்தமுன் நுபுவத் காணப்பட்டது. உடனே அதை பார்த்ததோடு அந்த யூதன் மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். உடனே அவரை எழுப்பி, வைலக், உனக்கு அப்படி அரபியில் சொல்லுவாங்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும், என்ன நடந்தது, எதற்கு நீ மயங்கி விழுந்தாய் என்று சொல்லும்போது அந்த யூதர் சொன்னார், இன்றுடன் பனு இஸ்ரவேலர்களில் நபிமார்கள் வருவது முடிந்து விட்டது. நான் சொல்லுகிறேன், இந்த குழந்தைதான் கடைசி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நுபுவத்துடைய அடையாளத்தை அல்லாஹு தஆலா பிறக்கும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வச்சிருந்தார். ஆனால் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, இல்லை அது பிறக்கும் போது இருக்கல்ல, அது எப்போ தெரியுமா வந்தது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஹலீமா நாய் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட பால் கொடுக்க போன நேரத்தில் நெஞ்ச புலந்தாங்கல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, அந்த டைமில் வந்து தான் முத்திரையை வச்சாங்க என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் அது சரியான கருத்தல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கும் போதே அவர்களுடைய வலது தோல் புயத்தில் அந்த காத்தமுன் நுபுவத் காணப்பட்டது. சரி, அதை வச்சு என்ன செய்யலாம்? சஹாபிகள் எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? அப்பப்போ ஆசைப்படுவாங்க அதை பார்க்கிறதற்காக வேண்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷமாயிலுல் முஹம்மதியால் ஒரு பாடம் வரும், பெருமானாருடைய வெக்கம் என்று ஒரு பாடம் வரும். பெருமானார் சரியான வெக்கம், மேலே காட்டி கொண்டு இருக்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பா அணிஞ்சிருப்பாங்க, ஷேட் அணிஞ்சிருப்பாங்க, ஒன்றும் இல்லையண்டா வெறும் மேலே காட்டி கொண்டு இருக்க மாட்டாங்க, ஒரு பரிவட்டத்தையாவது முதுகில் போட்டுக்கொண்டு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. சஹாபிகள் அப்பப்போ வருவாங்க, எதுக்கு தெரியுமா? அந்த பின்னால வந்து பெருமானார் அந்த ஆடையை நீக்கும் போது அந்த காத்தமுன் நுபுவத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில சஹாபிகள் ஆசைப்படுவாங்க, எதுக்கு தெரியுமா? எங்களுக்கு அனுமதி தந்தால் நாங்கள் அதை முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, முகந்து கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகள் எல்லாரும் அதில் ஆசை வச்சிருக்கிறாங்க. என்ன செய்யணும்? அதை பார்க்கணும், அதை முத்தம் கொடுக்கணும் என்ற ஒரு ஆசை சஹாபிகளுக்கு காணப்பட்டது. அதில் முதலாவது ஹதீஸை பாருங்க. ஹத்தஸனா குதைபத் இப்னு ஸஈத், ஹத்தஸனா ஹாத்திம் இப்னு இஸ்மாயில் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல ஸாயிப் இப்னு யஸீத் என்ற ஒரு சஹாபி இருந்தார். இவருக்கு ஒரு கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தது. சுகம் இல்லாமல் இருந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, ஏண்ட சாட்சி அல்லது பெரியம்மா, உம்மாட தங்கச்சி அல்லது தாத்தா என்ன கூட்டி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, என்ற சகோதரியின் மகனுக்கு கொஞ்சம் சுகம் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஸாயிப் இப்னு யஸீத் இருக்கிறாங்கல்ல ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பக்கத்தில் கூப்பிட்டாங்க. ஆள் கொஞ்சம் வயசுல சின்ன ஆளு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சுகம் இல்லையா, பக்கத்தில் வாங்கன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய கையை எடுத்து அந்த ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய தலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வச்சாங்க. வச்சது மட்டுமல்ல, அவங்களுக்கு பரக்கத்தை கொண்டு துஆ கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு துஆ கேட்டு போட்டு, நல்லா கவனிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செஞ்சாங்க. வுது செஞ்சுட்டு முகம் கை இதெல்லாம் கழுகும் போது தண்ணி வருமே, அந்த தண்ணியை சேர்த்து எடுத்தாங்க. சேர்த்து எடுத்து நோயுடன் வந்த ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செஞ்சுட்டு முகத்தில் கையில் இருந்து வரக்கூடிய தண்ணியை எடுத்து கொடுத்ததோட அவங்க சொல்றாங்க, ஃபஷரித்து மின் வலூஇஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முகத்தை கழுகிய வுது செய்த தண்ணீரை நான் குடித்தேன் என்று சொல்லி போட்டு சொல்றாங்க. வகுந்து ஹல்ஃப லஹ்ரிஹி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பின்னால போய் நின்றேன். ஃபனலர்து இலல் காதமி பைன கத்திஃபைஹி, நாம் பின்னால போய் நின்றது எதுக்கு தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முதுகு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காத்தமுன் நுபுவத்தை நான் பார்க்க வேண்டும் என்று நான் போய் நின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு தலையில கையை வச்சு துஆ செஞ்சு, அது மாத்திரமில்லாது அவங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்த
தண்ணீரை தான் உலு செஞ்சிட்டு முகத்திலிருந்து வடிஞ்சு வரக்கூடிய தண்ணீரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கவே கொடுத்தாங்க. திருமிதி இமாமுடைய ஷமாயிலுல் முஹம்மதியாவுல ஹாத்தமுன் நுபுவாவுடைய பாடத்தில் முதலாவது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் எடுத்து பாருங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அப்படி செஞ்சாங்களா? அவங்களுக்கு நோய் குணமாயிருச்சா? அதோட நின்று போகல. ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹுவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதினால கிட்டத்தட்ட 94 வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க. 94 வயசுலையும் அவங்க தனியாக நடந்து போவாங்க, தனியாக எழும்பி நிற்பாங்க. அவங்க மௌத்து வரைக்கும் ஒரு பலசாலியாக காணப்பட்டார்கள். மட்டுமல்லாது இன்னும் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? பெருமானாருடைய பரக்கத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹில் அலீம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு தலையில இப்படி கையை வச்சு தான் துஆ கேட்டாங்க. ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என் தலையில் ஒரு பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சாங்கல்ல, 94 வயசாயிட்டா எல்லாருக்கும் முடியெல்லாம் பழுத்துருமா இல்லையா? சொல்றாங்க, என் தலைமுடி தாடி முடியில் எல்லாமே பழுத்தது, பெருமானார் கை வைச்ச இடம் மட்டும் கருப்பாகவே காணப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கை வச்ச இடம் இருக்குதே, அவங்க சொல்லுவாங்க மற்ற இடமெல்லாம் பழுத்து விட்டது, ஆனால் அந்த இடம் கடைசி வரைக்கும் பழுக்கல்ல. ஏன் காரணம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைப்பட்ட பரக்கத்தது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முதுகு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹாத்தமுன் நுபுவத்தை பார்க்கணும் என்றது சஹாபிகளோட ஆசை. அது மாத்திரமல்லாது ஒரு சஹாபியுடைய வரலாற்றில் வருது, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த சஹாபி முன்னால வந்து நின்று கொண்டிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட பேசிக்கொண்டிருந்துட்டு கதைச்சு கொண்டிருந்துட்டு திடீரென்று அந்த சஹாபி என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த சஹாபி யாரு தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதே ஹதீஸ் கிதாபில் வருது. அவங்க சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ரசூலுல்லாஹ்ட முன்னாலே இருந்து போட்டு இந்த பின்னாலே சுத்தி திரியிறவர், கொஞ்சம் பின்னாலே திரியிற. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டு, எங்க முன்னாலே இருக்க வேண்டியதானே அல்லது வலது பக்கம் இருக்க வேண்டிய, பின்னாலே சுத்தி வாரீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஹாத்தமுன் நுபுவத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ் எனக்கு அதை பார்க்கணும் யா ரசூலல்லாஹ்ன்றதோட தன்னுடைய உடம்புல போட்டிருந்த அந்த பரிவட்டத்தை அப்படியே நீக்கி காட்டினாங்க. ஹாத்தமுன் நுபுவத்தை கண்டாங்க. அவர்கள் பெருமானாருடைய ஹாத்தமுன் நுபுவத்துக்கு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே முன்னால வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கஃபரல்லாஹு லக், அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிக்கட்டும். அப்படின்னா பாவம் செஞ்சாங்கன்ற அர்த்தம் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே செய்யலையே, பாவத்தை நினைச்சும் பார்க்கலையே. அது ஒரு துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு துஆன்னு கேட்டதோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னா, வலக்க அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கட்டும் என்று சொன்னதோட சஹாபிகள் பக்கத்துலன்னு சொன்னாங்க, ஒரு மாதிரி பாவ மன்னிப்பையும் எடுத்துக்கொண்டீங்கண்ணா அப்படின்னா. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மட்டும் துஆ கேட்கல, எல்லா முஃமின்களுக்கும் தான் அவர்கள் துஆ கேட்பார்கள் என்று இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு சர்ஜிஸ் என்ற சஹாபி சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்புல ஒரு வித்தியாசமான பகுதி, வித்தியாசமான முறை. எங்க எல்லாரும் இப்ப நாங்க இவ்வளோ பேசுறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் முடிதான் இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் கைதான் இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் கால் தான் இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் பல்லு தான் இருந்தது. அற்புதமானது, அது வேற செய்தி. ஆனால் வித்தியாசமான ஒரு உறுப்பு என்றால், உறுப்பல்லது வித்தியாசமான ஒரு அடையாளம் என்றால் அது ஹாத்தமுன் நுபுவத்து மட்டும்தான். அதைத்தான் சஹாபிகள் இப்படித்தானே, ஒரு ஆள்கிட்ட வித்தியாசமான ஏதாவது ஒரு அழகான ஒன்று இருக்குமெண்டா எல்லாரும் என்ன செய்வாங்க, அதை பார்க்கணும் என்று தானே நினைப்பாங்க. சஹாபிகள் எல்லோரும் நினைச்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை காட்டி கொண்டா திரிவாங்க, எல்லாரும் பாருங்க என்று. அப்பப்ப வெளியாகும், அப்பப்ப அதை பார்த்து கொள்வாங்க. அதில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, இதில் அந்த ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை ஒரு சஹாபி பார்க்க வந்தார். அவரோட பேர் என்ன தெரியுமா? சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. ஃபாரிஸ் என்றது ஈரான் நாட்டை சார்ந்தவர். அவர் ஒரு நெருப்பு வணங்கி, சல்மானுல் ஃபாரிசி என்றால்
ஃபாரிஸ் என்றது இன்றைக்கு அதுதான் ஈரான் அந்த 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 இதில் உள்ளது தான் என்னது ஃபாரிஸ் என்றது. ஹிஜாஸ் என்றா மக்கா மதீனா அதை சேர்ந்தது தான் ஹிஜாஸ் என்றது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி வாப்பா யாருன்னு தெரியாது, அவங்க வாப்பா யாருன்னு தெரியாது, சும்மா ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக பாரிஸ் நாட்டில் வளர்ந்தவர். இவர் என்ன தெரியுமா செய்கிறாங்க, ஒரு மஜூசியாக இருந்து கொண்டு இவர் குதுசுக்கு வாரார். குதுசண்டா என்ன, அக்ஸாவுடைய பகுதிக்கு வாரார். வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபாதிரிகள் இருக்கிறாங்கல்ல, ருஹ்பான்கள், இது போன்ற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த ஆட்களோட அவங்க சேர்ந்து கொண்டு அவங்க வாழ்றாங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய டைம்ல அதில் ஒரு யூதர் ஒரு நாள் சொல்லுகிறாரு, உங்களுக்கு தெரியுமா கடைசி தூதர் பிறந்துட்டாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாரு என்று சொன்னதோட, அப்ப நான் முஹம்மது நபியை பார்க்கணும் என்று சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வர முன்னால அவர் என்ன செய்யறாரு, நேர மக்காவுக்கு வாராரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும் என்று வாராரு. ஆனா சும்மா நீங்க போவானம், அந்த யூதர் சொல்லி கொடுக்கிறாரு, நீங்க போங்க, போய் என்ன செய்யணும் தெரியுமா, மக்காவில் போய் முஹம்மது நபிய கடைசி தூதரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கட்டாயமாக ஒரு டெஸ்ட் வைக்கணும். அவர் உண்மையிலே கடைசி தூதராக இருந்தா அவர்கிட்ட 3 விஷயம் இருக்கும் என்றாங்க. ஒன்று என்ன, ஜகாத்தை எடுக்க மாட்டார். ரெண்டாவது என்ன, ஹதியாவை எடுத்துக்கொள்வார். மூணாவது என்ன, அவருடைய முதுகு பக்கத்தில் ஹாத்தமுன் நுபுவத் இருக்கும். அப்படி என்றா சரி, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க வாராங்க. வந்தா என்ன தெரியுமா நடக்குது, இந்த குதுசுல இருந்து வந்த வியாபாரிகள் என்ன செஞ்சிட்டாங்க, மக்காவில் இவர் வித்து போட்டாங்க. இவர் என்ன செஞ்சாங்க, வித்து ஒரு யூதனுக்கு அடிமையாக மாறுகிறார். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா யூதருக்கு அடிமையாக மாறி இப்ப யாரு, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவங்க ஒரு அடிமை எங்க மக்காவில் இருந்தாலும் இவங்க பார்க்கறாங்க முஹம்மது நபி இருக்கிறாரா இல்லையா, அவர்கிட்ட போய் அவரை டெஸ்ட் பண்ணி இவர் கடைசி தூதரா இல்லையான்னு கண்டுபிடிப்போனாங்க என்று சொல்லிட்டு நேர வாராரு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹுவங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் வராங்க சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு, பேரும் தெரியாது ஊரும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்னால கொண்டு வந்து இந்த பச்சை ஈச்சம்பழம் ஈக்குதே, பச்சை ஈச்சம்பழத்தில் ஒரு தட்டை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட முன்னால வைக்கிறாங்க. வெச்சதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க, யா சல்மானு மஹாதா, சல்மானே இது என்னன்னு கேட்டாங்க. ஏண்ட பேர் எப்படி தெரியுமா உங்களுக்கு, யா சல்மானு மஹாதா, சல்மானே இது என்ன. அப்ப அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு அதை அறிவிச்சு கொடுத்துட்டான். அதிலே அவங்களுக்கு விளங்கிச்சு, என் பேரே நான் இப்பதான் வந்தீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கிறேன் கரெக்டா சொல்றாங்க. உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இது ஒரு சதகா, சதகாண்டா இது ஜக்காத்தில் ஒரு பங்கு, அப்ப எடுங்கோ, இங்கே இந்த எடுங்கோ, இது எடுங்கோ, நான் சொல்லாத எடுத்துருங்கோ அப்படின்னா. ரெண்டாவது நாள் என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி இன்னும் ஒரு ஈச்சம்பழத்தட்டை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னால கொண்டு வந்து வச்சாங்க. மஹாதா யா சல்மான், இது என்ன சல்மானே, இது ஹதியாண்டா. அப்ப அவர் விளங்கினார் என்ன தெரியுமா, ஜக்காத்தை எடுக்க மாட்டாரு, ஹதியா எடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை நல்லா விரிங்கோ, விரிச்சு எல்லாரும் சாப்பிடுங்கோ ஆண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அவருக்கு 2 டெஸ்ட்ல பாஸ். ஒன்று என்ன, ஜக்காத் எடுக்க மாட்டார், எடுக்கல, ஹதியாவை எடுப்பார், எடுத்துட்டாங்க. மூணாவதாக நல்ல ஒரு டெஸ்ட் என்ன தெரியுமா, பின்னால அவங்களுடைய ஹாத்தமுன் நுபுவத் இருக்குதா இல்லையான்றத சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கணும். உடனே என்ன செஞ்சாங்க, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முதுகில் இருக்கக்கூடிய ஹாத்தமுன் நுபுவத்தை கண்டு அப்படியே முன்னால வந்து சொன்னாங்க, நான் இஸ்லாத்துக்கு வரணும் யா ரசூலல்லாஹ். உடனே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வாப்பா யாருன்னு தெரியாது அவங்களுக்கிட்ட, உங்களோட பேர் என்ன. இப்போ அரபிகள்கிட்ட ஒரு வளமை இருக்கும் என்ன தெரியுமா, வாப்பட பேரை சொல்லித்தானே சொல்லுவாங்க. உங்களோட பேர் என்னன்னு கேட்டால் சல்மான் இப்னு இஸ்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏண்ட வாப்பா இஸ்லாம்னு தான் சொல்லுவாங்களா. ஏண்ட வாப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, ஏண்ட வாப்பா யாரு தெரியுமா, சல்மான் இப்னு இஸ்லாம். என்னை வளர்த்தது, என்னை ஆளாக்கியது, என்னை சமுதாயத்தில் கொண்டு வந்தது இந்த இஸ்லாம் தான். அதனால என் பேரு சல்மான் இப்னு இஸ்லாம் என்று தான் சொல்லுவாங்களாம்.
அதுக்கு பின்னால சரி நல்லா கவனிங்க. இப்போ அதுக்கு பின்னால இன்னும் ஒரு வேலை நடக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, இவர் அடிமையை இப்போ இவர் உரிமை விடணும். உரிமை விடுறேன்டா என்ன செய்யுது? யூதனுக்கு அடிமை, யூதன் வம்பு பிடிப்பான் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவரை உரிமை விடுவதாக இருந்தால் என்ன செய்யணும்? உடனே அந்த யூதன் சொன்னா, எனக்கிட்ட ஒரு பெரிய காணி இருக்குது, அந்த காணியில ஈச்சம் மரத்தை நாட்டி ஈச்சம் மரம் எப்ப வளர்ந்தாரோ அப்ப உரிமை உண்டாகும். அது எப்ப நாட்டி எப்ப வளர்ந்து எப்ப பழங்காய்க்கிறது, எல்லா மரத்திலையும் பழம் வரணும், பழம் வந்தா தான் இவர் உரிமை உண்டாகும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகள் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை உரிமை விடணுமா இல்லையா? உரிமை விடணும். காணியை கேட்டாங்க. காணியை கேட்டு அந்த தோட்டத்தில் பேரீச்சம் மரத்தை நாட்டினது யாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நாட்டினாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டி எல்லா மரத்திலும் பழம் காய்த்தது, ஒரு மரத்துல மட்டும் காய்க்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, எல்லாத்திலையும் காய்ச்சிட்டு ஒன்றிலே மட்டும் காய்க்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒன்றை நான் நாட்டினேன், ஒன்றை நான் நாட்டினேன், அதுல தான் காய் காய்ச்சி இல்லாதது. நீங்க நாட்டின எல்லாத்திலையும் காய்ச்சி இருக்குது யா ரசூலல்லாஹ், இடையில கெப்ல நானும் ஒன்றை நட்டி விட்டேன் யா ரசூலல்லாஹ், அது மட்டும் காய்க்காம இருக்குதுன்றாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கையால நாட்டினாங்க. அடுத்த வருஷம் அதுலேயும் காய்ச்சிட்டு உடனே சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உரிமையானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க. மதீனத்துல ஹந்தக் என்ற ஒரு இடம் இருக்குது, அகழி தோண்டினது. அகழி தோன்ற என்ற ஐடியாவை கொடுத்ததும் இந்த சஹாபி தான், சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மட்டுமல்லாது நல்லா கவனிச்சுவோங்க, சல்மானுல் ஃபாரிஸி என்ற வாப்பா யார் என்று தெரியாமல் ஈரான்ல இருந்து வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கம் இருக்குதே, நாங்க எல்லாரும் எங்க போக ஆசைப்படுறோம்? சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் அதுதானே ஆசை, சொர்க்கம் போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல 4 பேர் இருக்கிறாங்க என்ற சஹாபிகள், அந்த 4 பேரும் சொர்க்கத்துக்கு வரணும் என்று சொர்க்கத்துக்கு ஆசை. அவங்க சொர்க்கத்துக்கு போகணுமண்டல்ல, சொர்க்கம் ஆசை வைக்குது. இந்த 4 பேரும் சொர்க்கத்துக்குள்ள வரமாட்டாங்களா வரமாட்டாங்களா என்று சொர்க்கம் ஆசை வைக்கும் 4 பேர் இருக்கிறாங்க சொன்னார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் விரும்புமாம், சொர்க்கம் ஆசை வைக்குமாம். என்ற சொர்க்கத்துக்குள்ள இந்த 4 பேரும் வரமாட்டாங்களா? லேசிப்பட்ட சஹாபியல்ல சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு. யுத்த ஐடியா இருக்குது, யுத்தம் சம்பந்தமான ஐடியா அவங்கள்ட்ட நிறைய இருக்குமாம். அதுதான் புர்தாவுல சொல்லுவாங்கல்ல, யௌமுன் தஃபர்ரஸ ஃபீ الفرس أنهم قد أنذروا بهلو للبوس والنقم مولاي صل وسلم على حبيبك خير الخلق كلهم. يوم ஒரு நாள், தஃபர்ரஸ ஃபீஹில் ஃபுர்சு, ஃபாரிஸ் நாட்டுக்காரர்கள் விளங்கிக் கொண்டார்கள், அன்னஹுமு கது உந்திரு பிஹுலூலில் பூசி வன்னிகமி, தண்டனையும் அவர்களுக்குள்ள பிரச்சனைகளும் வந்து இறங்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள் என்று பூசரி இமாம் சொல்றாங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் உலகத்தில் நடந்த அற்புதங்களை பார்த்து ஃபாரிஸ் நாட்டுக்காரர்கள் விளங்கி கொண்டார்கள் என்று பூசரி இமாம் சொல்லுவாங்க. பாரிசு நாட்டுக்காரர் ஏன் விளங்கி கொண்டாங்க? பாரிசு நாட்டுக்காரருக்கு தானே யுத்தத்துல மூளை கூட இருக்கும், அவனுக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு கண்டுபிடிக்கிற டேலண்ட்டும் யார்கிட்ட இருக்கும்? பாரிசு நாட்டுக்காரர்கிட்ட தான் இருக்குமாம். அதனாலதான் பாரிஸ் என்ற பேர் எதுல இருந்து? தஃபர்ரஸ என்ற சொல்லிலிருந்து வந்தது. தஃபர்ரஸ என்ற என்ன தெரியுமா அர்த்தம்? வெளிரங்கத்தை வச்சு உள்ரங்கத்தை கண்டுபிடிக்கிறது. அதனால இன்றைக்கு பார்க்கலாம், ஈரான் என்றா அவன்கிட்ட கொஞ்சம் இந்த யுத்தம் சம்பந்தப்பட்ட மூளை கூட இருக்கும். அது அந்த காலத்திலிருந்து வந்து இருக்கிறது. சமீபமாக நடந்த இஸ்ரவேலுடைய பிரச்சனை வந்த டைம்ல கூட ஈரான் சொன்ன வார்த்தை அதுதான். என்ன சொன்னாங்க? ஈரானின் வரலாறு தெரிந்தவர்கள் ஈரானுக்கு கை வைக்க வரமாட்டாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலிருந்தே ஈரான் என்றால் எல்லாருக்குமே ஒரு நடுக்கம் இருக்கும். அதனால தான்
மக்காவில் இருந்து ஒரு பெரிய படை எடுத்துக்கொண்டு நாங்க மக்காவை பைத்து வெற்றி கொள்ற மாதிரி அவங்க என்ன செய்ய போறாங்க, பெரிய படையோட எங்க வர போறாங்க, மதீனாவுக்கு வரப்போறாங்க. என்ன செய்யலாம்? சஹாபிகளை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை நடத்தினார். என்ன செய்யலாம் ஒவ்வொருத்தர் ஐடியா கொடுத்தாங்க. அப்ப சல்மானுல் ஃபாரிசி இருக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், என்கிட்ட ஒரு ஐடியா உண்டு, என்ன செய்யலாம்? இல்ல இந்த மாதிரி வேலைக்கு நாங்க ஒரு வேலை செய்வோம் யுத்தத்துக்கு. அவங்க அந்த டைம்ல இருந்தே ஐடியாக்காரர் தான். யுத்தத்துக்கு நாங்க இப்படி ஒரு ஐடியா செய்வோம், என்ன தெரியுமா? அவங்க அப்படியே வரும்போது பெரிய குழியை தோண்டுவோம், அகழியை தோண்டுவோம். அவங்க என்ன அகழியை தோண்டினா அந்த அகழியால் அப்படி இறங்கி மேல ஏறும்போது மேல இருந்து தாக்குறது நல்ல லேசி அப்படின்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல ஐடியா இது, அதை அப்படியே செய்வோம்ண்டாங்க. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அன்றைய நாள்ல அந்த ஐடியாவை கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டுமல்ல, இன்று வரை ஹைபரில் நடந்த பெருமானாருடைய முஅஜிசா போல வேற எங்கேயும் நடக்காத அளவுக்கு நிறைய முஅஜிசாக்கள் அங்கதான் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க தங்களுடைய கைகளுடைய விரல்களுக்கு இடையினால தண்ணி வந்ததும் அங்க அகழி தோண்டி கொண்டிருக்கும் போதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க யாராலும் உடைக்க முடியாத கற்களை, புகாரில வரும், தாங்கள் அப்படியே தூக்கி உடைக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அடிக்கும் சொன்னாங்க, ரோம் வெற்றி கொள்ளப்படும், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் என்று. பின்னால் நடக்க இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில நடக்க இருக்கக்கூடிய விடயங்களை கூட அன்றைய நாள்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ஹைபர் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு. அதற்கு ஐடியா கொடுத்ததும் இந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார்ட்ட வந்து பெருமானாருடைய முன்னால 2 டெஸ்ட் நடத்தி 3வது டெஸ்ட் பெருமானாருடைய காத்தமுன் நுபுவத்தை அவங்க முத்தம் கொடுத்தாங்க. மட்டுமல்ல, பரக்கத்தாக இருந்தாங்க. அதாவது மவாஹிபுல் லதுன்னியான்ற கிதாபுல எழுதுறாங்க, கிட்டத்தட்ட அவங்க 200 வருஷம் வாழ்ந்துகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த முதுகில் இருக்கக்கூடிய காத்தமுன் நுபுவத்தை முத்தம் கொடுத்த பரக்கத்தினால கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலாக சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்புடைய அழகு, அந்த அழகில் ஒரு மிகச்சிறந்த அழகுதான் தன்னுடைய வலது பக்கத்தில் பின்னால் இருக்கக்கூடிய காத்தமுன் நுபுவத். சஹாபிகள் அதை பார்க்கணுமென்று ஆசை வச்சாங்க, அதை முத்தம் கொடுக்கணுமென்று ஆசை வச்சாங்க. மட்டுமல்ல, அதை முத்தம் அடைந்தவர்களுக்கு, முத்தம் கொடுத்தவர்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய பாக்கியங்களையும் துனியாவில் அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு காத்தமுன் நுபுவா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முதுகு பக்கத்தில் அது காணப்பட்டிருந்தது. அதுதான் நுபுவத்தின் அடையாளம், நுபுவத்தின் இறுதி நுபுவத்து என்ற அடையாளம் என்பதாக நாம் ஹதீதுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பற்றி இன்னும் நிறைய விடயங்களை நாம் அறியாத நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நான் சொல்லி இருக்கிறேன், கிட்டத்தட்ட 56 தலைப்புகள் இதில் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு 5 நாள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு பின்னால் வரக்கூடியதில் முக்கியமான சில தலைப்புகளை எடுத்து இன்ஷா அல்லாஹ் உங்களோட சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை கபூல் செய்தருள்வாயா, இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்தவர்களை கபூல் செய்தருள்வாயா, இதிலே ஊதியவர்களை கபூல் செய்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், இன்றும் கூட இந்த வந்த மனிதர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், அவர்களுக்கும் நமக்கும் சொர்க்கத்துடைய உணவை தந்தருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Ya
wa